வடசென்னை பகுதியான வியாசர்பாடியில் பெரும்பாலான இடங்களில் வீட்டிற்குள் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்கள் அவதியுறுகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரத்னவேலிடம் கேட்கலாம். ரத்னவேல், வணக்கம். நீங்க இருக்கக்கூடிய பகுதியில வீட்டுக்குள்ள புகுந்திருக்கிற மழை நீரை அகற்றுவதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? அது கடந்த தீபாவளி முதலே கனமழை பெய்து வருவதால் இங்கு வடசென்னை முழுவதுமே தண்ணீர் தேங்கி உள்ளது. நம்ம இப்போ இருக்கக்கூடிய இடம் வியாசர்பாடி இருக்கக்கூடிய சத்தியமூர்த்தி நகர். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பெரும்பாலான தெருவில் பார்த்தீங்கன்னா முழங்கால் அளவுக்கு தண்ணி இருக்குது. ஏற்கனவே இடுப்பளவு தண்ணி இருந்து இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இருந்தாலும் இந்த முழங்கால் அளவு தண்ணீர் பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாக இருக்குது. இதன் காரணமாக கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடியவங்க யாருமே வீட்டில் இல்லை. எல்லாமே வீட்டை பூட்டிட்டு குடும்பத்தோடு வெவ்வேறு இடத்துக்கு போயிட்டாங்க. முதல் மாடியில் இருக்கவங்க மட்டும் அன்றாட பணிகளை செய்வதற்கு பெரும் சிரமப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளனர். பெரும்பாலான வீடுகளில் அவங்க சமையல் செய்யலை அப்படின்னும் பள்ளிகள் இல்லாதனால, பள்ளிகள் லீவ் விட்டனால பெரும்பாலான குழந்தைகள் வீட்டில் இருக்கிறனால அவங்களும் சிரமத்திற்கு ஆளாவதாகவும் குடும்பத்தினர் தெரிவிக்கிறாங்க. இங்கே இப்போ தண்ணீர் இப்போ தாழ்வான பகுதியை இருக்கிறனால இங்கே தண்ணியை இப்போ ஓடைகள் அடைச்சி கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன் காரணமாக தண்ணீர் இறங்காமல் இதே நிலை கடந்த ஒரு வாரமாக நீடித்து வருகிறது. இந்த நிலையை நீங்கள் பார்க்கலாம். பெரும்பாலான பொதுமக்கள் நடக்கிறதுக்கே சிரமப்பட்டு போகிறாங்க. இந்த காட்சிகள் தான் இப்போ நீங்கள் பார்க்க முடியுது. இது மட்டும் இல்லாமல் இருசக்கர வாகனங்கள் செல்பவர்கள் கவனமாக செல்ல வேண்டியிருக்கிறது. பெரும்பாலானவர்கள் கீழே விழுந்து தங்களுக்கும் அடிபட்டதாக தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாக அவர்கள் வீட்டிலேயே முடங்கி கிடக்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இது குறித்து அங்குள்ள பொதுமக்களிடம் கேட்கலாம். இப்போ நீங்க எத்தனை வாரம் அந்த தண்ணி எவ்வளவு நாளா இருக்குது? என்னென்ன சிரமத்துக்கு ஆளா இருக்கீங்க? இது 2 வாரமா இருக்குங்க சார். மழை தீபாவளியில இருந்து இந்த மழை வந்துட்டு இருக்குது. தண்ணி வந்துருக்குது. வீட்டுல சாக்கடை தண்ணி வந்துருச்சு. சாக்கடை தண்ணி வந்துச்சு. ஒரு வாட்டி 2 வாட்டி மொண்டு ஊற்றணும். இப்போ இந்த மழைக்கும் வந்துருச்சு. நாங்கள் எங்கே இருப்போம்? பிள்ளைங்க குட்டி வச்சுட்டு இப்போ எங்கள் வீட்டுக்காருக்கு கால் ஆப்ரேஷன் பண்ணிக்குது. இப்போ நாங்கள் கட்டில் ஃபுல்லாக முழுகி போச்சு. இப்போ நான் அவர் எங்கே வச்சுட்டு இருக்கிறது? ஹாஸ்பிட்டலில் வச்சுட்டு இருக்கிறோம். அட்மிஷன் சீட் போட்டு அப்போ அங்கே வச்சுட்டு இருக்கிறோம். இப்போ கால் செப்டிக் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறது? இந்த மழை தண்ணி, சாக்கடை தண்ணி சரியா இல்லை. சரியான கொசு வர இந்த ஏரியாவில் சரியான பராமரிப்பு இல்லை இந்த ஏரியாவில். ஏன்னா இந்த ஒரு வாட்டி ட்ரைனேஜ் அடிச்சுன்னா அடுத்த நிமிஷம் பார்க்கறதுக்கு இல்லை. எனி டைம் சாக்கடை தண்ணி வந்திருக்கு. இந்த தீபாவளிக்கு முன்னாடிலேருந்தே சாக்கடை தண்ணி ரொம்ப இருக்குது. அதை சரி வரையா மாநகராட்சி எடுக்கவே இல்லை. மாநகராட்சி சுத்தப்படுத்துறது கிடையாது. இந்த ஏரியாவை வரது மெயின் ரோடோட பார்த்துட்டு போயிடறாங்க. மெயின் ரோடு தண்ணி எல்லாம் வீட்டுக்குள்ளே வந்துருச்சு. இப்போ இருசக்கர வாகனங்கள்லாம் இங்க போவே முடியலன்னு ஒரு பிரச்சனை இருக்கு. இப்போ குழந்தைகளை வச்சுட்டு எப்படி சிரமப்படுறீங்க சார்? ஒரு ஹாஸ்பிட்டல் கூட கூட்டு போக முடியல சார். வீட்டில் அம்மாக்கும் குழந்தைக்கும் உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க. வீட்டில் தான் வச்சுட்டு வீட்டில் இருக்கிற டேப்லெட்டை போட்டு பார்த்துட்டு இருக்கோம். ஒரு ஹாஸ்பிட்டல் கூட அர்ஜென்ட் ஆபத்துக்கு போக முடியல. பைக்கில் உள்ளே கொண்டு வந்தாலும் பஞ்சர் ஆகிடுது. இல்லை சாரி விட்டு விழ வேண்டியதாக இருக்குது. இப்போ இதுக்கு அந்த ஓடை எடுக்கிறதுக்கு அந்த அடைச்சிட்டுக்குன்னு சொல்கிறீங்களா? அந்த ஓடை எடுக்கிறதுக்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபட்டிருக்கீங்களா? மாநகராட்சி அதிகாரிகள் வந்தாங்களா சார்? அதிகாரிங்க சார்பில், அரசு சார்பில் யாருமே வரல சார். மாநகராட்சி சார்பில் யாருமே எட்டி பார்க்கல. இது வரைக்கும் அரசு அதிகாரிகளை யாருமே இன்னும் பார்க்கல. சரிங்களா? இது தூர் வாரியே 2 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இது வருஷத்துக்கு ஒரு தடவை தூர் வர வேண்டியது, இன்னும் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வர வேண்டியது. இன்னும் 2 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் ஒருத்தர் கூட பார்க்கல. இப்போ நீங்க குழந்தையெல்லாம் வச்சிட்டு இருக்கீங்க, சமையல்லாம் பண்றீங்களா? எப்படிமா நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? சமையல் பண்ணி ஒரு வாரம் ஆகுது. சமையல் பண்ணல, எந்த விதமான இதுவும் இல்லை. நேற்று ஒரு சாப்பாடு முந்தா நேற்று போட்டாங்க மழையில். வெறும் தக்காளியும் கல்லும் அதுதான் இந்த மிளகாத்தூளும் இருந்தது. மற்றபடி ஒன்றும் இல்லை. எந்த சாப்பாடு ரைஸும் நல்லா இல்லை. அதை சாப்பிட்டுருந்தா நாங்களும் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிருக்கணும். யாரும் எதுவும் செய்யலை. அதை காவா இருக்கு பாருங்க, அந்த பக்கத்தில் இருக்கிற தண்ணியெல்லாம் வருது, அதை எடுத்துக்கோங்க. அங்கேருந்து தண்ணியெல்லாம் இங்கே வருது. எல்லா மெத்திக்கும் படி உடச்சி கட்டினாங்க. எங்களுக்கு கட்டல. கரண்ட் மீட்டரெல்லாம் கீழே இருக்குது. எங்களுக்கு பாதிப்பு வந்துச்சுன்னா மற்ற பப்ளிக்கை பாதிக்கும். தண்ணி நிற்கிதாங்க. சரி, இப்போ பல வருடங்களாக இதே நல்லா நீடிச்சிட்டு இருக்கு. இதை நீங்கள் இது ஒரேடியாக சரி பண்ணுறதுக்கு நீங்கள் கேட்டீங்களா அரசு? அரசாங்க அதிகாரிகிட்டையும் நாங்கள் சொல்லியிருக்கோம். மாநகராட்சிக்கிட்டையும் சொல்லியிருக்கோம். எலக்ட்ரிக் டிபார்ட்மெண்ட்டுங்களையும் நாங்கள் சொல்லியிருக்கோம். எம்எல்ஏக்கிட்டையும் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். யாரும் இந்த போர்க்கால அடிப்படையில் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அதாவது ஒரு மழைக்காலம் வருதுன்னு சொன்னாவே முன்கூட்டியே போர்க்கால அடிப்படையில் ஒன்று செய்வாங்க. சில இடத்துல தண்ணி தேங்கினாக்கா அங்கே தூர்வாரி தண்ணி போகக்கூடிய வழி வசதிகள்லாம் பண்ணி கொடுப்பாங்க. இங்கே அந்த மாதிரி எதுவுமே எந்த அரசாங்கத்துலேருந்து யாருமே வரல, எந்த மாநகராட்சியிலேருந்து யாரும் வரல. அதாவது ஒருத்தர் கூட இன்ட்ரெஸ்ட், அதாவது ஒரு என்ன இருக்காங்க, என்ன நிலையில் இருக்காங்க மக்களை அப்படின்னு ஒருத்தர் கூட சந்திச்சதில்லை, கேள்விப்பட்டு அவங்க யாருமே வந்ததில்லை. நாங்களும் கேள்விப்பட்டோம். இப்போ அந்த பார்க் இவ்வளோ நாள் அப்படியே தான் இருந்தது. இப்போ ஷூட்டிங் எடுக்க வரேங்கன்னதும் அதை சுத்தம் பண்ணி கொடுத்தாங்க. சப்போஸ் இப்போ ஷூட்டிங் எடுக்கணும் இனி டைம்னா மொத்த பேரங்க அதை சுத்தம் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ மக்கள் கஷ்டப்படுறதுனால அவங்களுக்கு கஷ்டம் இல்லை. சினிமா நடிகர் வராங்க, அதை சீர் பண்ணனா அட்டன் டைம் இந்த தண்ணியை மோட்டரை வச்சு எடுத்துட்டு அவங்களுக்கு சுத்தம் பண்ணி கொடுத்துருவாங்க.
சார் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இப்போ இங்க தேங்கி இருக்க தண்ணீர் பாத்தீங்கன்னா எல்லாமே சாக்கடை தண்ணியா இருக்கு. இதன் காரணமா தொற்று நோய் பரவும் அபாயம் கூட ஏற்பட்டிருக்கு. இங்க நிறைய பேர் குழந்தைகளை வச்சிட்டு இருக்காங்க. குழந்தைகள் மட்டும் இல்லாம வயதானவர்கள் இருக்கிறனால அவங்களுக்கும் தொற்று நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக மாநகராட்சி அதிகாரிகள் இந்த தேங்கியிருக்கும் தண்ணீரை நீக்குவதோடு அவர்களுக்கு மருத்துவ வசதியும் செய்து தர வேண்டும் என்று பெரும்பாலான பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.